ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இப்போ நம்மளுக்கு மேங்கோ சீசன்ன்றதுனால நான் மேங்கோ ரவை போட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம், மேங்கோ கேசரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கலாம். இந்த கீயில் நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் நல்லா நம்ம இந்த கீலையே வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏன் இதுக்கு குக்கர் கண்டெய்னர் வச்சிருக்கேன்னா, அது கொஞ்சம் கனமான பாத்திரமா இருக்கு, நம்மளுக்கு அடி பிடிக்காது. நல்லா எல்லாம் ஃப்ரை ஆகி வர்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த கண்டெய்னரு. இது கூடவே நான் 3 லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன், இது போட்டுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் போடல. ஏன் ட்ரை கிரேப்ஸ் போடலன்னா, நம்ம செய்ய போகிறது மேங்கோ ரெசிபி, மேங்கோலேயே ஸ்வீட் இருக்கும், அதனால ட்ரை கிரேப்ஸ் போடல. வெறும் முந்திரி 3 லவங்கம் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த கீலையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி லவங்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சிருக்கேன், ரவை போட்டுக்கலாம். உப்புமா ரவை தான், போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கீழே இது நல்லா வறுபடணும், கைவிடாம இது நல்லா வரணும். நல்லா ஃப்ரை ஆகும். இந்த கீழே எப்படி ஃப்ரை ஆயிருக்குதுன்னு தெரியுதுன்னா, இந்த ரவை வந்து கொஞ்சம் பல்ஜாகி வரும், அப்புறம் நல்லா ரவை ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வரும். ரவை பல்ஜாகி வரும்போது நம்மளுக்கு ரவை ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அப்படியே வறுத்து எடுக்கலாம். இந்த நெய்யிலே தான் இது ஃப்ரை ஆகும். நல்லா ஸ்மெல் வருது வறுக்கும் போது. இப்போ நம்மளுக்கு ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா பாயில் ஆகினது. இந்த மாதிரி பாயில் ஆகணும். இந்த மாதிரி பாயில் ஆகிற தண்ணி எடுத்து நம்ம ரவையில் ஊற்றிக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த ரவையில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கணும், கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்தேன், இதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இதை நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம். 2 மினிட்ஸ் இந்த ரவை இந்த தண்ணியோடு இது மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம சுகர் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் ரவை எடுத்ததுனால நான் இதே கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன். எந்த அளவு நம்ம ரவை எடுத்தோமோ அதே அளவு நம்ம சுகர் எடுத்துக்கணும். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை குக் ஆயிடுச்சான்னு எப்படி தெரியுதுன்னா, இந்த கரண்டியில் ஒட்டவே கூடாது ரவை. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கீ அதிகமாக தான் ஆகும் இது செய்யறதுக்கு. கீ இஷ்டம் இல்லாதவங்க ஆயில் போட்டு செஞ்சுன்னா, நான் கீ போட்டால் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த ரவை வந்து இந்த கரண்டியில் ஒட்டக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூனில் ரவை அப்படியே அல்வா மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் போட்டுக்கிறேன். சுகர் அதிகமாக லைக் பண்ணுறவங்க 1.5 கப் கூட போட்டுக்கலாம். பட் மேங்கோலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால நான் சுகர் வந்து 1 கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சுகர் போட்டதுனால அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும், அதே கப்பில் தான் சுகரும் போடணும். மேங்கோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோவை பார்த்து நான் 1 கப் அளவு மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் நம்ம மேங்கோ பியூரியை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். சுகர் போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சுகர் போட்டதும் பாருங்கள் லூஸாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா லூஸ் ஆகிட்டு இருக்கு சுகர் போட்டதும். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த மேங்கோ பியூரி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண இந்த மேங்கோ பியூரி இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை இந்த மேங்கோ பியூரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நான் மறுபடியும் மூடி போட்டு விடலாம். கீ ஊற்றிட்டோம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது எந்த அளவுக்கு குக் ஆகணும்னா நம்ம ஊற்றி இருக்கிற கீ இதுலேருந்து செப்பரேட் ஆகி வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நான் மூடி விடுறேன். இந்த மேங்கோலேயே இது நல்லா இந்த ரவை எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஊற்றி இருக்கிற கீ எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 மினிட்ஸ் விட்டேன். இந்த கீ எல்லாம் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வரட்டோன்னு பாருங்கள், சூப்பராக நம்ம மேங்கோ ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் கேசரி கலர் எதுவுமே போடல. அந்த மேங்கோவில் இருந்த கலரே நம்மளுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடமம் பவுடர் நான் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். வீட்டிலே ரெடி பண்ண காடமம் பவுடர் தான். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீ எல்லாம் நம்மளுக்கு இந்த ரவை மேங்கோலேருந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக மேங்கோ ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.